வெல்கம் டு Abi&Hasin சேனல். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாய் குட்டீஸ், நான் இப்ப சேஃப்டி precautions சொல்ல போறேன் while burning firecrackers. Number 1, dress should be proper like cotton or simple and comfortable. Number 2, store your crackers little away from fireplace. Number 3, keep water and sand buckets near fireplace. Number 4, fireplace should be free or open space. Number 5, please use green crackers, avoid sound and air polluted crackers. Number 6, keep first aid kit nearly. Number 7, try to burst firecrackers in front of your parents. இந்த சேஃப்டி precautions ஃபாலோ பண்ணி தீபாவளியை பத்திரமா செலிப்ரேட் பண்ணுங்க. Bye குட்டீஸ். Please subscribe my channel and don't forget to press the bell icon. Bye. I'll meet you next video. டேடி, நம்ம தீபாவளிக்கு கண்டிப்பா பட்டாசு வெடிச்சாகணுமா? பட்டாசு வெடிக்கிறது எல்லாம் அவங்கவுங்க இஷ்டம் தான்மா, நம்ம எதுவும் கம்பேர் பண்ண முடியாது. உண்மைதான், பட்டாசு வெடிக்கிறதுனால ஏர் பொல்யூஷன், சவுண்ட் பொல்யூஷன்லாம் வருது. நான் இன்டர்நெட்டில் பார்த்த ஒரு விஷயம், நமக்கு நார்மலாக உலகத்தில் பொல்யூஷன் க்ரியேட் ஆகுதுல, அதில் 26th ரேங்க்கில் வந்து நம்ம கிராக்கர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால வருதுன்னு நான் படிச்சிருக்கேன். ஆனால் நமக்கு பட்டாசு வெடிக்கிறதுனால நமக்குள்ள ஃபேமிலிஸோட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பு தீபாவளி அப்போ கிடைக்குது. ஸோ அதை மிஸ் பண்ண முடியாது. நம்மளோட அது ட்ரெடிஷ்னல் வேல்யூவும் கூட. அது இல்லாமல் நம்மளை நம்பி அந்த ஒரு நாள் நம்ம வெடிக்க போகிற பட்டாசு நம்பி 5 லட்சம் பேருக்கு மேலே சிவகாசியில் 5 லட்சம் ஃபேமிலிக்கு மேலே இருக்குது. ஸோ அவங்களுக்காக வச்சு நம்ம பட்டாசு வெடிக்கலாம். ஏன் சிவகாசியில் மட்டும் பட்டாசு தயாரிக்கிறாங்க? ஏன்னா சிவகாசி கொஞ்சம் ட்ரையான பிளேஸு, அங்கே மழை அவ்வளோ வராது. அந்த அட்மாஸ்பியர் வந்து பட்டாசு தயாரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதுனால இனிஷியலாக பட்டாசு கம்பெனிஸ் அங்கே நிறையா வந்தது. அது நாளடைவில் அந்த இடத்துக்கு அதுவே ஸ்பெஷல் மாதிரி ஆயிடுச்சு. ஏப்பா சைனா பட்டாசு மட்டும் வாங்கக்கூடாது சொல்கிறீங்க? ஆமாம்மா, சைனா பட்டாசுன்னு இல்லை, பொதுவாக சைனா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணுறது நல்லது தான். இப்போ சைனா பட்டாசு வாங்குறதுனால அந்த ப்ராஃபிட் எங்கே போகும்? சைனாக்கு போகும் இல்லையா? அந்த ப்ராஃபிட்டை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆயுதமாக வாங்கி அவங்களோட இராணுவத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அந்த இராணுவம் வந்து நம்ம இராணுவத்திட்ட ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம காஸ்ட்லேயே நமக்கே வந்து நிறையா பிரச்சனை கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அதனால் சைனா ப்ராடக்ட்ஸும் சைனா கிராக்கர்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு சொல்கிறேன். சைனா மட்டும் எப்படி நம்மளுக்கு சீப்பாக பட்டாசு கொடுக்குறாங்க? எப்படின்னா, இப்போது இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிஸ்க்கு ப்ரொசீஜர் இருக்குது. இந்தியன் நார்ம்ஸ் படி எவ்வளோ கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணணும், என்ன ரேஷியோவில் யூஸ் பண்ணணும், என்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணணும், அதனோட குவாலிட்டி எப்படி இருக்கணும், அது மாதிரி. இப்போ சைனா ப்ராடக்ட்ஸில் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது இல்லைன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அதுவும் இல்லாமல் சைனா ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுற அதனால நிறைய பொல்யூஷன்ஸும் க்ரியேட் ஆகுது. அதோட கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ சில்ட்ரன்ஸ்லாம் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நமக்கு ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணும் போது கிராக்கர்ஸில் அலுமினியம் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து இந்தியாவில் யூஸ் பண்ணுவாங்க. அது 220 rupees per kg. ஆனால் சைனாவில் பொட்டாசியம் குளோரைடு யூஸ் பண்ணுறாங்க. அது வெறும் 40 rupeesக்கு கிடைக்குது. ஸோ அதனால தான் சைனாவோட ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளோட கொஞ்சம் சீப்பாக கிடைக்குது. ஆமாம், ஒன்று கொஞ்சம் தெரியுமா, ஜப்பானில் அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ்க்கு எதுவும் பேன் கிடையாது. ஆனால் ஜாப்பனீஸ் ஒரு சின்ன பென்சில் கூட அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸை வாங்க மாட்டாங்க. ஏன் டாடி? ஏன்னா 1945 அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் வார் வரும்போது, அப்போது அமெரிக்கா ஹிரோஷிமா நாகசாகி மேலே அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக அவங்கள வந்து அழிச்சிட்டாங்க. ஸோ அப்போது அவங்களுக்கு அப்போ கிடைச்ச பாதிப்பு ஒரு வைராக்கியமாக இப்போ வரைக்கும் அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸை அவங்க யாரும் வாங்குறதில்ல. என்ன ஒரு தேசபக்தி இல்லை? ஆனால் இந்தியன்ஸ் தான் அது கொஞ்சம் கம்மின்னு நினைக்கிறேன். சைனா நமக்கு எவ்வளோ குடைச்சல் கொடுத்தாலும், அவங்க நமக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுத்தாலும், நம்மக்கிட்ட எல்லா வகையான சைனா ப்ராடக்ட்ஸும் இம்போர்ட் ஆகிட்டு தான் இருக்குது. நம்மளும் அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்காக தான் சொல்கிறேன், அட்லீஸ்ட் இந்த தீபாவளி டைமில் கிராக்கர்ஸ் ஆச்சு கொஞ்சம் நம்ம சிவகாசி பட்டாசு வாங்கிட்டு சைனா கிராக்கர்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். மத்தாப்புகள் சிதற, பட்டாசுகள் வெடிக்க, வீடெங்கும் மகிழ்ச்சி வெள்ளம் பொங்க கொண்டாடுவோம் இந்த தீபாவளியை.